லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 21, 22 2 வசனங்கள். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் மகனுக்குள்ள உறவை குறித்து இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு காண்பிப்பதை பார்க்க முடிகிறது. அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே இளைய குமாரன் ஒரு நாள் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஆசியை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனை கட்டாயப்படுத்தி அவன் அந்த ஆட்சிகளை கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த ஊமை மூலமாக சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன? தேவனோடு இணைந்திருக்கக்கூடிய உறவிலிருந்து பிரிந்து போன குமாரன் என்பதை காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனையும் கட்டாயப்படுத்துகிறதல்ல. மரணத்தையும் ஜீவனையும், நன்மையையும் தீமையையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனே, நீ எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள். தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது தீர்மானம் எடுக்கக்கூடிய, முடிவு செய்யக்கூடியதை தேவன் உங்களிடத்திலே அவர் கொடுத்திருக்கிறார், மனிதனிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். தகப்பனோடு ஒரு நாள் இருந்த குமாரன் தகப்பனோடு கூட இருந்ததை அவன் வெறுக்க துவங்கினான். காரணம், தகப்பனுடைய அன்பை பார்க்கிலும் பாவம் குமாரனுக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே தகப்பனை விட்டு பிரிந்து அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கும்படியாக தகப்பனை விட்டு தூரமாய் அவன் கடந்து போகிறான். அதன் விளைவு என்ன? அந்த குமாரனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஆசி எல்லாவற்றையும் தொலைத்தான். அவன் முடிவிலே குறைவுபட துவங்கினான். கடைசியாக ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலையிலே பன்றி மேய்க்கக்கூடிய பண்ணைக்குள்ளே அவன் போகிறான். பன்றி தின்னக்கூடிய தவிடாகிலும் எனக்கு கிடைக்குமா என்ற நிலைக்கு அவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்ட சூழ்நிலைக்கு போயிற்று. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஏன் வருகிறது? சமாதானத்தை பார்த்தால் அங்கே குறைவு, சரீரத்தில் ஆரோக்கியத்தை பார்த்தால் குறைவு, பொருளாதாரத்திலே குறைவு, எங்கே திரும்பி பார்த்தாலும் கடன் பிரச்சனை, அதை எப்படி மேற்கொள்வது என்று தெரியாத ஒரு பெரிய நெருக்கம். எப்படி இந்த கடன் வந்தது? எப்படி நாம் இந்த கடனிலே அகப்பட்டு கொண்டோம் என்று சிந்திக்க முடியாதபடிக்கு கடனினாலே கட்டப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை இந்த இடத்திலே குறைச்சலோடு கூட என் குடும்பத்தை இனி இந்த இடத்திலிருந்து நான் எப்படி நடத்த போகிறேன், என் தொழிலை நான் இந்த இடத்திலிருந்து எப்படி கொண்டு போக போகிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி இந்த சமுதாயத்திலே நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய போகிறேன் என்று ஒருவேளை கலக்கத்தோடும் கண்ணீரோடும் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா? பிரியமானவர்களே, தகப்பனோடு இணைந்து இருந்த போது அந்த குமாரனுடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவாயிருந்தது. ஆனால்
தகப்பனை விட்டு தூரம் போக 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 எல்லாம் குறைந்து விட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கக்கூடியதாயிருக்கிறது. ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவர் விலக்கின பாவத்தை ஒரு மனிதன் நோக்கி போகும்போது அவன் எல்லாவற்றிலும் குறைவுபட துவங்குகிறான். ஆண்டவர் ஒரு மனிதனோடு இணைந்திருக்கும் போது எல்லாம் அவனுக்குள்ளே நிறைவாயிருக்கிறது. நிறைவான ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே நிறைவாய் வரும்போது குறைவுகள் எல்லாமே ஓடி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர காரணம் தகப்பனுடைய அன்பிலிருந்து விழுந்து போவது. தகப்பனுடைய அன்பு, தேவ சமூகம், எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு நேரம் இருக்குது, ஆனால் ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை, ஆராதனைக்கு செல்வதற்கு நேரம் இல்லை. இப்படி ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் நாம் தூரப்படுத்தும் போது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அதை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள், வருத்தங்கள், வேதனைகள் வர துவங்குகிறது. ஆண்டவருடைய அன்புக்குள்ளே, அவருடைய உறவுக்குள்ளே நாம் மறைந்திருக்கும் போது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கே நாம் குறைவுபட துவங்கினோம், எந்த இடத்திலே நாம் வீழ்ச்சி அடைந்தோம், அதை உற்று கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபம் என்ற ஒரு பகுதியிலே உங்கள் ஆத்துமா உங்களை குற்றவாளியாக தீர்க்கிறதா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்துமா வாழணும். ஐயோ, நான் முறையா ஜெபம் பண்ணல, நான் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறேன், நான் வேதத்தை மறந்து விட்டேன், அல்லது நான் வேதத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? முதலாவது தகப்பனிடத்திலே நீங்கள் நல்மனம் பொருந்த வேண்டும். பிரியமானவர்களே, அயல் நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் திருமணம் செய்யாமலே அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அவருக்கு கீழே பெரிய கம்பெனி, அநேக வேலையாட்கள், அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை மிக்க அநேகர். இப்படி ஒரு உயர்வான நிலையிலே அந்த மனிதர் இருந்தார். ஒரு நாள் அவர் பிரயாணத்திலே தன்னுடைய வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் போது, அவர் போய்கொண்டிருந்த அவருடைய வாகனம் சிக்னலில் நின்றது. அவர் அப்படியே ஜன்னல் ஓரமாக பார்த்தபோது அங்கே ஒரு குப்பை தொட்டியிலே ஒரு சிறுவன் பசியோடு கூட அந்த குப்பைகளை எல்லாம் கிளறி கொண்டு அதில் கிடைத்ததை எடுத்து பசியோடு வேக வேகமாய் சாப்பிட்டு கொண்டிருப்பதை அவர் அங்கே பார்த்தார். உடனே டிரைவரை காரை இன்னும் ஓரமாக ஒதுக்கி நிறுத்த என்று சொல்லிவிட்டு அந்த முதியவர் இறங்கி போய் அந்த சிறுவன் மீது தோளிலே கையை வைத்தார். அவன் திரும்பி பார்த்தபோது, தம்பி, என்னோடு கூட நீ என் வீட்டுக்கு வருகிறாயா? உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தர்றேன், நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், நீ என்னோடு கூட வர்றியா என்று கேட்டார். அவன் இப்படியே யோசித்தான். உனக்கு யாரும் அம்மா அப்பா இருக்காங்களா? அவன் சொன்னான், ஐயா, எனக்கு யாருமே கிடையாது, நீ அப்போ என்னோடு கூட வா. அழைத்து கொண்டு வந்தார். அங்கே அவருடைய வீட்டில் இருந்த வேலைக்காரர்களை எல்லாரையும் அழைத்தார். அவனை சுத்தம் செய்து அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு அவர்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, இனிமேல் இந்த வீட்டிலே எனக்கு அடுத்தபடியா என் குமாரனுக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டும், எல்லாவற்றிலும் அவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். வீட்டின் வேலையாட்கள் எல்லாருமே அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், அவனை நேசித்தார்கள். தகப்பனுடைய மடியில் ஒரு செல்ல பிள்ளை போல இருந்தார். வேண்டியதெல்லாம் கொடுத்தார், கேட்டதையெல்லாம் தந்தார். அவனை சந்தோஷமாய் வைத்துக் கொண்டார். சிறுவன் வளர்ந்து ஒரு நாள் அவன் பெரியவனானான். அவன் பெரியவனாகி
தொழிலை நடத்தக்கூடிய தகுதி உடையவன் என்பதை அறிந்த போது அவனை அழைத்து கொண்டு போய் கம்பெனியில் நிறுத்தி எல்லாம் பொறுப்புகளை அவன் கையில் கொடுத்து வேலையாட்கள் அத்தனை பேரையும் பார்த்து, இவன் என்னுடைய குமாரன், இவனே இதற்கு சுதந்திரவாளி, இவனுக்கு நீங்க கீழ்பட்டிருங்க என்று சொன்னார். இப்படி இருக்க தகப்பனோடு அதிக நேரம் செலவு பண்ணக்கூடிய மகன் நாட்கள் கடந்து செல்ல செல்ல தகப்பனை பார்ப்பதையே அவன் தவிர்க்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அந்த தகப்பனார் வேலையாட்களை கூப்பிட்டு, என் மகன் என்ன செய்கிறான், அவனை பார்க்கவே முடியவில்லை என்று சொன்னபோது அந்த வேலைக்காரர்கள் எல்லாருமே அப்படியே திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன, என்னிடத்தில் எதையோ மறைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, உம்முடைய குமாரன் முன்பு போல் அல்ல, அவர் குடித்து வெறித்து சுய நினைவில்லாதபடிக்கு மற்றவர்களால் இரவிலே வீட்டிலே கொண்டு வரப்படுகிறார் என்று சொன்னபோது இந்த தகப்பனார் மிகுந்த துக்கமடைந்தார். ஒரு நாள் குமாரனுக்காக அவர் காத்து கொண்டே இருந்தார். தாமதமாய் வந்த அந்த குமாரன் வீட்டின் ஹாலிலே தகப்பனார் உட்கார்ந்திருப்பதை பார்த்தபோது பயந்து அப்படியே மறைந்து தன் அறைக்கு போகும்படிக்கு போனான். அந்த தகப்பனாரோ பெயரை சொல்லி, மகனை இங்கே வா என்று கூப்பிட்டார். அவனும், இல்லை நாளைக்கு நான் வருகிறேன்ப்பா, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இல்லை, நீ இப்பொழுதே என்னிடத்திலே வா. அவன் கிட்ட வந்தான். அவன் மீது துர்நாற்றம், அவன் உபயோகப்படுத்தின போதையினுடைய ஸ்மெல் வருகிறது. அவனை பக்கத்திலே உட்கார வைத்தான். ஏன் நீ இப்பொழுது என்னிடத்திலே வருவதில்லை, என்னை சந்திப்பதில்லை, என்னிடத்தில் பேசுவதில்லை, ஏன்? அவன் விலகி விலகி போனான். தூரமாய் தள்ளி தள்ளி போய் உட்கார்ந்தான். அப்பொழுது அந்த குமாரனை பார்த்து அவர் ஒரு பீரோலை விரலை நீட்டி காண்பித்து அதை திறந்து அதில் இருக்கிற குறிப்பிட்ட கலரில் இருக்கிற டைரி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல அந்த டைரி எடுத்துக்கொண்டு அவன் வந்தான். அதை திறந்த போது உள்ள ஒரு போட்டோ இருந்தது. இது யாருடைய போட்டோ, இதை கொஞ்சம் பார் என்று காண்பித்தார். அதை பார்த்தபோது அவன் சிறுவனாக இருந்த நாளிலே குப்பை தொட்டியிலே சாப்பிட ஏதாகிலும் கிடைக்கும் என்று கிளறி கொண்டிருந்த அந்த காட்சி, அவர் ஒரு சில காட்சிகளை படம் பிடித்து வைத்திருந்தார். அதை காண்பித்த போது தகப்பனுடைய பாதத்தில் விழுந்து அழுதான். என்ன நிலையில் இருந்த என்னை இத்தனை உயர்வான இடத்துல கொண்டு வந்து வைத்தீர். உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். இந்த இடத்துக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் தகுதி உடையவனே அல்ல. என் பாவத்தை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று தகப்பனுடைய பாதத்தில் விழுந்து அழுதான், ஒப்பரவானான். மறுபடி அந்த தகப்பனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படி போலத்தான் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை தேடி வந்து ரட்சித்த விதத்தை நீங்கள் பாருங்கள். அவர் உங்களை தேடி வந்த நாளிலே நீங்கள் இருந்த நிலையை பாருங்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை, நெருக்கம், வேதனை, கண்ணீர், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. ஆனால் இன்று அவருக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம் எவ்வளவு? ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு நேரத்தை கொடுக்குறீங்க? ஆண்டவரோடு நீங்க எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க? ஆண்டவரை நீங்க எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க? உங்கள் இருதயத்தில் குற்ற உணர்வு வருகிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் அவர் உங்களை தேடி வந்தாரே, உங்களை தேடி வந்து ரட்சித்தாரே, உங்களை குப்பையிலிருந்து தூக்கி உன்னதத்தில் வைத்தாரே. இன்றைக்கு அந்த ஆண்டவருக்கு நேரமில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களே. நேரமில்லை என்று சொல்வதினால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை விதமான வேதனையோடு இன்றைக்கு இருக்கிறீர்கள். ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் இந்த குறைவெல்லாம் வருது? ஏன் இந்த என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் குடும்பத்துக்குள்ள இந்த பிரிவினை? இப்படி உங்க இருதயத்துக்குள்ள எத்தனையோ கேள்விகள் மேல் கேள்வி எழும்பிக்கொண்டே இருக்குது.
காரணம் என்ன? எதினால் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதது நிமித்தமாய் நீங்கள் என்ன இடத்திலே விழுந்தீர்கள் என்பதை உணர்ந்து அந்த இடத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பும் போது மறுபடியும் அதே நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து உயர்த்துவார். அதே சூழ்நிலையை உருவாக்குவார். இன்னைக்கு ஒருவேளை வெறுமையாக எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இன்றைக்கு வேலை இழந்து வெறுமையா இருக்கிறேன், மறுபடியும் இதிலிருந்து நான் எப்படி எழும்புவேன் என்று வேதனையோடும் கண்ணீரோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் அருகிலே அவர் வருகிறார். கெட்ட குமாரன் தான் தன் இருதயத்திலே தன் பாவத்தை முதலாவது அவன் உணர்ந்தான். குறைவுகள் அவன் வாழ்க்கையிலே வந்தபோது அவன் உணர்ந்தான், என் தகப்பன் வீட்டிலே எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஐயோ நான் என் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்ற குற்ற உணர்வு அவனுக்குள்ளே உண்டானது. அவன் புத்தி அவனுக்குள்ளே தெளிந்தது. நான் ஏன் இந்த வறுமையை அனுபவிக்கணும், நான் ஏன் இந்த நிந்தையை அனுபவிக்கணும், நான் மறுபடியும் என் தகப்பனிடத்திற்கே நான் போவேன். அவன் நம்பிக்கையோடு கூட தகப்பனை நோக்கி கடந்து போனான். தகப்பனோ தன் குமாரன் போன நாளிலிருந்து அந்த வழி மேலே வெளியே வைத்து பார்த்து கொண்டே இருந்தார். இளைய குமாரன் தூரத்திலே வருவதை பார்த்தபோது அந்த தகப்பன் தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி மகனை நோக்கி ஓடினார். கட்டி தழுவி அப்படியே முத்தமிட்டார். அந்த குமாரன் தகப்பனை பார்த்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவன் தன்னை தாழ்த்தி அவன் வேதனையோடு கூட தகப்பனிடத்திலே ஒப்புரவானதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் ஒப்புரவான உடனே அங்கே நடந்தது என்ன? வேலையாட்களை அழைத்து அந்த குமாரனை உயர்ந்த வஸ்திரம் தரித்து பாதரட்சைகளை போட்டு அவன் கையிலே முத்திர மோதிரத்தை மறுபடியும் அணிந்து அவனுக்குரிய ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்தார். கொழுத்த கன்று அவனுக்காய் அடிக்கப்பட்டது. அங்கே மிகப்பெரிய விருந்தை தகப்பன் செய்தார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் என்று ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்று அவர் தன்னுடைய பிள்ளையாக உங்களை என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் வாக்கு மாறாதவர். அந்த அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். அவர் திருத்துகிற தேவன் அல்ல, மாற்றுகிற தேவன் அல்ல. பிள்ளை என்று அவர் ஒரு முத்திரையை வைத்து விட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருந்த நாளில் இருந்த ஆனந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்து நிற்கிறீர்களா? மறுபடியும் இன்ன இடத்திலே விழுந்தோம் என்பதை அறிந்து நீங்கள் அவரோடு கூட ஐக்கியப்படும் போது நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை மறுபடியுமாக
ஆதி நாளிலே நேசித்தது போல நேசித்து, ஆதி நாளிலே ஜெபம் பண்ணினது போல நீங்கள் ஜெபம் பண்ண துவங்கும் போது, ஆதி நாளிலே உங்கள் உள்ளத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை அவர் நிறைவாக கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் மிகுதியான சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் என்று தேவ மனிதன் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு இணைந்திருக்கும், அந்த நல்ல தகப்பனோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய சமாதானத்தை, மன மகிழ்ச்சியை அவர் கொடுத்து நிரப்பக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு அறிமுகமான ஒரு அருமையான மகள், அவளை அவர்கள் பெற்றோர் அழைத்து கொண்டு ஜெப உதவிக்காக என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவள் ஒரு நாள் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு, தேவ பயத்தோடு, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த அனுபவம் அவள் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அவள் வேலைக்காக தூரமாய் குறிப்பிட்ட பட்டணத்துக்கு சென்ற போது அங்கே அவள் வாழ்க்கை துணையை தானாகவே தெரிந்து கொண்டாள். அவனோ புறஜாதி மனிதன். அவர்கள் வாழ்க்கை கொஞ்ச காலம் மாத்திரமே இருந்தது. தானாக தெரிந்து கொண்ட வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த மகள் இருந்த வீட்டிலிருந்து அவள் கூட வாழ்ந்த அந்த சகோதரன் ஒரு நாள் விட்டு ஓடிவிட்டான். செய்வதறியாது கண்ணீரோடு நின்ற அந்த மகள் மறுபடியும் பெற்றோரை தொடர்பு கொண்ட போது அவர்கள் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவள் சரீரத்திலே பலவீனப்பட்டாள். அவளுடைய 2 சிறுநீரகமும் பழுதடைந்து போயிற்று. அது நிமித்தமாக அவள் கணவர் அவளை விட்டு ஓடிவிட்டான். பல இடங்களில் போய் அவர்கள் மருத்துவம் பார்த்தார்கள். ஆனால் கடைசியாக அவள் மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்தாள். அவள் டயாலிசிஸ் பண்ணி அந்த டயாலிசிஸ் பண்ணுவதற்கு அவளுடைய சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள். அவள் ஒரு சில ஆண்டுகள் கடந்து தேவ சமூகத்திலே வந்தபோது அப்படியே தரையிலே விழுந்து, அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள். என்னிடத்தில் அவள் தன்னுடைய பிரச்சனையை சொல்லவில்லை. அவளோடு கூட வந்த அவளுடைய பெற்றோர் அவள் விழுந்து அழுவதை பார்த்து அவர்களும் அழுதார்கள். அழுது முடித்த போது அவள் சொன்னாள், நான் என் ஆண்டவருக்கு துரோகம் செய்துவிட்டேன். இன்றைய வாழ்க்கையை வெறுமையான சூழ்நிலைக்கு போய்விட்டது. நான் இன்று எல்லாவற்றையும் இன்றைக்கு இழந்து, என் சரீரத்திலே சுகத்தையும் இழந்து இன்று நான் நிற்கதியாய் நிற்கிறேன் என்று அவள் கண்ணீரோடு அழ ஆரம்பித்தாள். நானும் அவளோடு கூட இணைந்து முழங்காலி நின்று அவளுக்காக அழுது ஜெபித்த போது என்னோடு இணைந்து அவள் ஜெபித்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவானாள். பிற்பாடு அவளுக்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். படிப்படியாக அவளுடைய சரீரத்திலே மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அவளுடைய சரீரத்திலே இருந்த சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பித்தது. அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தாள். மறுபடியும் தான் வழக்கமாய் பார்க்கிற மருத்துவரை பார்த்தபோது அவர் சொன்னார், உன்னுடைய 2 சிறுநீரகமும் நல்ல சுகமாய் இருக்கிறது, அது நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது இவர்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. ஆண்டவரை அதிகமாய் துதித்தார்கள். ஆண்டவரை துதிக்கும்படியாக அந்த நல்ல செய்தியை என்னிடத்திலும் கொண்டு வந்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு பாவத்து நிமித்தமாக கட்டப்பட்ட ஒரு மனிதனாய் சரீரத்தில் வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? இனி நான் என்ன வழியில நான் போகட்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கீங்களா?
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். கெட்ட குமாரன் இருதயத்தில் மனம் திரும்பின போது அந்த தகப்பன் எப்படி அந்த மகனை கட்டி தழுவி முத்தமிட்டார், அப்படியே உங்களை வாரி அணைக்கும்படிக்கு ஆண்டவர் அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவருடைய அன்பும் மனதுருக்கமும் உங்கள் மீது இறங்கி வருகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. நல்லவரே, நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஒரு விசை கண்ணோக்குவீராக. தகப்பனே, தன் பாவத்தை உணர்ந்து மனசாபப்பட்டு என் ஆண்டவர் எனக்கு வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு வேண்டும், இந்த உலகம் வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம் என்று இருதயத்தில் அங்கலாய்த்து வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்க நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக கணவனை விட்டு பிரிந்து பிள்ளையோடு கூட தகப்பன் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற மகளே, இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது மகளே. உன் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியின் கட்டுகள் அருந்து விழுகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. சகோதரனே, இயேசு இழந்ததை மறுபடியும் உங்களுக்கு தருகிறார். எனக்கு இந்த இயேசு வேண்டும் என்று நீங்கள் இயேசுவோடு கூட போராடுகிறதினாலே இப்பொழுதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்துகிறப்பா. தன் பாவத்திற்காக மனசாபப்பட்டு அழுகிற ஒவ்வொருடைய பாவத்தையும் மன்னித்து இப்பொழுதே நீர் அவர்கள் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றுவீராக. அவருடைய கண்ணீர் யாவையும் துடைக்கப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன். அப்பா, நன்றி செலுத்துகிறவர்களுக்கு எதிராக எழும்புகிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகள், தரித்திரத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற, சமாதான குறைவுகளை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய சமாதானம் குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். எதை இழந்தேன் என்று அங்கலாய்க்கிறார்களோ அதை திரும்ப கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. நிரப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.